ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் பேஷன் ஃப்ரூட் வச்சு 2 வருஷம் ஆச்சு. ஆனால் ஒரு பூவோ காயோ எதுவுமே வரல. சரி, நம்ம இதை எடுத்து போட்டுடலாம், ரொம்ப நாள் ஆகியும் ஒன்றுமே இதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் கொஞ்சம் வெறுப்பாயிருச்சு. நாங்கள் இதை கயிறு அதெல்லாம் காம்பவுண்டில் கட்டி அதில் தான் படர விட்டுருந்தோம். பயங்கர செழிப்பாக படர்ந்துருந்தது. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா இதில் பட்டு இருந்தது. சரி, என்னடா இது, வெளியில தூக்கி போடலாம், செடி எடுத்துடலாம் அப்படின்னு பார்க்கும்போது பட் இருக்கேன்னு பார்த்தா ஏற்கனவே இதுக்குள்ள ஒரு பூ பூத்து இருந்திருக்கு. அது எங்களுக்கு தெரியவே இல்லை. நாங்கள் அன்னைக்கு தான் பார்த்தோம். சரி, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதுக்கு புதுசாக ஒரு படர்றதுக்கு ஏதாவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். சரி, ஏற்கனவே இருந்த ஆணியில் ஒரு ஒயரை ஃபஸ்ட்டு கட்டிக்கிட்டேன். ஏன்னா ஒயர்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் மேலே இருக்கிற சன்ஷேடில் கனெக்ட் பண்ணி ஒரு பந்தல் மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். நாங்கள் இதை பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வெயில் பட்டதில் ஒரு பூ நல்லா அழகாக பூத்திருந்தது. அதுவே ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்து நாங்கள் சரி, இந்த செடியில் இருக்கிற சிக்கெல்லாம் எடுத்துடலாம், ஏன்னா பயங்கரமாக படர்ந்து ரொம்ப புஷியாக இருந்தது. ஸோ அதனால் இதை எடுத்து பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அது சிக்கலாக இருந்தது. அந்த சிக்கல்லாம் எடுக்க ஆரம்பித்தோம். ஆனால் என்னென்னா, இந்த சிக்கல் எடுக்கும்போது செடி ரொம்ப டேமேஜ் ஆகிருச்சு. அங்கங்கே அது கொஞ்சம் உடையவும் ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் எங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, கண்டினியூஸாக நாங்கள் அதை பண்ணி அதுக்கப்புறம் கட்டுன கொடியில் எடுத்து மேலே ஏற்றி விட ஆரம்பித்தோம். மேலே ஃபுல்லாக கொடியில் அதோட சப்போர்ட்லாம் கொடுத்து எல்லாத்தையுமே நீட்டாக ஏற்றி விட்டுட்டோம். ஆனால் முடிக்கும்போது ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, செடி கொஞ்சம் வாடிருச்சு. ஏன்னா ஃபுல்லாக கைப்பட்டு எல்லாத்தையும் பிரித்து எடுத்து இது பண்ணதில் செடி கொஞ்சம் டல் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். சரி, இருந்தாலும் வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் பிடிக்க ஆரம்பிச்சது செடி. மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பட்ஸ் வச்சுது. ஏகப்பட்ட பட்ஸு சூப்பராக செமையாக இருந்துச்சு. என்னால் அந்த இதை கரெக்டாக வீடியோவில் கவர் பண்ண முடியல. அது வீடியோ எடுக்கணுன்னா காம்பவுண்ட் செவுத்து மேலே ஏறி தான் எடுக்க வேண்டியதாக இருந்தது. அதனால் நம்ம அன்னைக்கு எடுக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் காட்ட ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள், சூப்பராக அழகாக இருந்தது. ஒரு பூ வந்திருக்கு, அது நீங்களே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. பேஷன் ஃப்ரூட்டோட ஃப்ளவர் சூப்பராக இருக்குது. இப்போ ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு எப்படி எந்த அளவுக்கு அந்த ஃப்ளவர் சூப்பராக இருக்கும், அதே மாதிரி இதோட ஃப்ளவரும் ரொம்ப அழகாக இருந்தது. முதல்ல செடி பொழைக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தது போய் இப்போது ஏகப்பட்ட பட்ஸு, பூ எடுக்கிறது எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம செடியில் பேஷன் ஃப்ரூட்டும் வந்துருச்சு. ஒன்றே தான் வந்திருக்கு இப்போதைக்கு. அதை நான் வீடியோவாக எடுத்திருக்கேன், பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னும் ஏகப்பட்ட பட்ஸ் வச்சுருக்கு. ஸோ நிறையா காய்க்கும்னு நம்பிக்கையோடு இருக்கும். நீங்களும் பார்த்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.